செருப்பு போட்டு சார் அது எலக்ட்ரிக் குத்து விளக்கு சாக்கு அடிச்சிட போகுது. சரி ஓகே, விதி நம்ம வாழ்க்கையில விளையாடுது அப்படின்ட்டு போய் பக்கத்துல ஏத்துறதுக்கு போயிட்டேன். 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஹவுஸ் ஓனர் பயங்கரமா சிரிச்சு பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்க ஷூட்டிங் அப்படின்னு அனுப்பாங்க. 15ஆம் தேதியிலிருந்து அவங்க பேச்சுவார்த்தையில் பயங்கரமான மாற்றம் நிகழும். திடீர்னு ஒரு யோகி மாதிரி மௌனத்தை கடைபிடிப்பாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துல இப்படி ஒரு கவிஞர் உயிரோடு இருக்கிறதே பெரிய இவர் சாதாரண கவிஞர் கிடையாது. கவிதை வளர வேண்டும் என்று, கவிதை நாடெங்கும் பரவ வேண்டும் என்று ஆதங்கப்படுகிற அந்த உள்ளத்தை நான் வாழ்த்துகிறேன். அதே சமயத்தில் புகழ் பிரபலமாக இருப்பது என்பது புகழோடு இருப்பது என்று அர்த்தம் அல்ல. புகழோடு இருப்பவர்களை இந்த சமூகம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சமூகம் கண்டுபிடித்து நன்றி மறவாமல் இருந்தால் அவர்கள் புகழோடு இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். கல்வர்கீரர் காமராஜர் அப்படித்தான். இந்த சமூகத்துக்கு பென்னி குக் அப்படித்தான், சுப்பிரமணிய பாரதியார் அப்படித்தான். இந்த சமூகம் கண்டுபிடித்த புகழோடு இருப்பவர்கள் அவர்கள். மற்றவர்கள் எல்லாம் பிரபலமாக இருப்பவர்கள். என்னை போன்ற என்னையும் சேர்த்துக் கொள்கிறேன். இப்ப பிரபலமாக இருப்பவர்கள் என்றால் விளம்பரத்தை கொஞ்சம் விரும்புகிறவர்கள், விளம்பரப்படுத்திக் கொள்பவர்கள். அப்படி இந்த சமூகம் கண்டுபிடித்த ஒரு கவிஞர் தான் ஜெயபாஸ்கர். அதனால்தான் இந்த நாளில் இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை எழுதுற ஒரு மூத்த உயிர் இந்த கவிதை தொகுப்பை அவர் என்னிடம் கொடுத்தார். மகள் இருந்த வீடு. இந்த கவிதை தலைப்பே எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொண்டே இருந்தது. மகள் இருந்த வீடு, அப்ப மகள் இல்லையா? அப்ப மகள் இருந்த வீட்டு கவிதை தொகுப்பை பற்றி மகள் இருக்கும் வீட்டிலிருந்து வந்த நான் பேச போகிறேன். மகள்கள் இருந்து கொண்டிருக்கிற வீட்டில் நான் வந்து பேச போகிறேன். இந்த மகள், இதை ஏன் மகள் வீடு என்று சொல்லக்கூடாது இந்த தொகுப்பை என்று நான் சிந்தித்து பார்த்தேன். ஆனால் இந்த மகள் இருந்த வீடு என்கிற அந்த ஒரு இடத்தில் தான் ஒரு காவிய தன்மை இருக்கிறது. ஒரு இல்லாமை இருக்கும் பொழுதுதான் காவியம் உருவாகிறது. அந்த காவிய தன்மை இதில் அவர் கவிஞராக இருப்பதால், ஒரு பெருங்கவிஞராக இருப்பதால் இதில் அதில் முழுமையாக வந்திருக்கிறது. நான் வரும்பொழுதே எப்பொழுதுமே சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எனக்கு ஜாஸ்தியா இருக்கும். மழை வராட்டாலும் கொடையை எடுத்துட்டு போவேன். ஏசி தியேட்டருக்கு படம் பார்க்க போகும்போது போர்வை எடுத்துக்கிட்டு போயிருப்பேன். ஏன்னா ஓவர ஏசி வச்சுட்டாங்க பொத்திக்கிறோம். அந்த மாதிரி வரும்போதே இந்த மகள் இருந்த வீட்டோடு சேர்த்து நான் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய முழு கவிதை தொகுப்பை எழுந்தேன். ஏன்னா இது ஒரு சின்ன புஸ்தகம், பேச்சாளர்கள் அதிகமா இருக்காங்க. நம்ம நோட் பண்ணி வச்ச கவிதையை அவங்க படிச்சுட்டாங்கன்னா நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். அதனால பாதுகாப்பு நடவடிக்கையா அவங்க ஒட்டுமொத்த கவிதையை படிச்சு அதுலயும் ஒரு 4 கவிதையை சேஃப்டிக்கு எடுத்துட்டு வந்தேன். நண்பர்களே, இந்த மேடை என் குருநாதர் அமர்ந்திருக்கிற மேடை. பாக்கியராஜ் அவர்கள் குருவை எந்த மேடையிலும் குருநாதர் என்று சொல்வது எனக்கு பெருமை. அவரிடம் நான் கற்றிருப்பது ஏராளம். ஒரு ஏகலைவனை போல அவர் படங்களை பார்த்து அவர் காட்சிகளை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். அவருடைய வசனங்களிலேயே கவிதை இருக்கிறது. தாவணி கனவுகள் மறக்க முடியுமா?
தாவணி கனவுகள் மறக்க முடியுமா? அந்த படத்துல ஒரு படைப்பாளனோட தவிப்பை அவர் காட்டியிருப்பார். ஒரு வாய்ப்பு கிடைக்காம தவிக்கிற ஒரு படைப்பாளனோட தவிப்பை அந்த காட்சியில ஒரு வசனகர்த்தா வந்து பேசும்போது ஒரு பழைய நடைமுறையில வசனங்களை பேசியிருக்கார். பேச்சாளர்களே பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, எப்படி மணிக்கணக்கா தண்ணி கூட குடிக்காம பேசுறாங்க. ஆனா பேசும்பொழுது உடல் உஷ்ணமாகி விடுகிறது. இவங்க நாக்கு வரல, நீ அழுகு அப்படின்னா அது அழுகாது. எனக்கு அழுக வரலன்னா ஒரே அறந்த உடனே அந்த டைரக்டர் வர பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த காட்சியில ஒரு வசனம் வரும். டபுள் ப்ரமோஷன்ல எல்லா விஷயங்களையும் டபுள் ப்ரமோஷன்ல மேல வந்த தன்னோட தங்கையை பார்த்து அந்த வரிசையை அடுக்கிக்கிட்டே வந்துட்டு கடைசியில உனக்குன்னு ஆசையா நான் வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சேன், ஆனா நீ வளகாப்புக்கு தேதி பார்க்க சொல்றீங்க. இப்ப இதுக்கு முன்னாடி பேசுறாங்க பச்சையப்பன் அவர்கள். ஒரு இலக்கண ஓசை இருக்கிற ரெண்டு சொல்லில் ஒன்றை சொல்வது அப்படின்னு. இந்த ரெண்டு சொல்லில் ஒன்றை சொல்வதில் திரைக்கதையில் வசனத்தில் முன்னோடினா அது வந்து பாக்யராஜா ஆசிரியர் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அவர்தான். அவர் இருக்கிற இந்த மேடையில் கவிதைகள் குறித்து நான் பேச வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லிங்குசாமி அவர்களை பற்றி நான் சொல்லவே வேண்டாம். லிங்குசாமி அடிப்படையில் கவிஞர், அப்புறம் தான் திரைப்பட இயக்குனர், கவிதை மனசுக்காரர். ஒரு சம்பவம், ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க துபாய்க்கு போயிருக்கோம். ஒரு மேடையில் விருது வாங்க போறோம், ஒரு முக்கியமான மேடை. நான் கூட நிற்கிறேன். சீனு, நீங்க அவார்டு வாங்குறீங்களா? ஆமா 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 சார், கூட வாங்க. அவங்க கூப்பிட்டு போய் எனக்கு ஒரு கோட்டை வாங்கிடுறாங்க. இந்த கோட்டை வாங்கி போட்டு மேலே ஏறினாதான் நல்லா கம்பீரமா இருக்குன்றாங்க. ஸோ தன் கூட வந்த ஒருத்தர், நான் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பயே நினைச்சேன், என்னடா அது சாதாரண நல்லா இல்லையாடா, விருது வாங்கினாலே பல பேர் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, விருது வாங்கிட்டோம்னாலே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. அது கவிதை புஸ்தகம் போட்டால் யாருமே பேச மாட்டாங்க. அது இந்த புஸ்தகம் போடுறது ஒரு பெரிய அனுபவம். இந்த புஸ்தகம் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. ஒருத்தன் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன், நானும் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஐயா பாக்கியராஜா தான் அதை தொடங்கி வச்சாரு. அதை நினைவுபடுத்தியதுக்கு ரொம்ப நன்றி. பாக்கியால வரும். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பல்லு வலின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கான். போய் வாயை காமிச்சிருக்கான். அந்த டாக்டர் என்ன செய்யணும், உன் பல்லில் வந்து ஒரு பல்லு சொத்தையா இருக்குப்பா அப்படின்ட்டு அதை மட்டும் பிடிங்கிட்டு, என்ன சாப்பிட்ட இதுக்கு முன்னாடி, சாக்லேட்லாம் சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு, குளிர்ந்த பானங்கள் குடிக்காத, அப்படி ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த பல்லை வந்து தொட்டு சரி பண்ணிட்டு அந்த வாயை நலமாக்கி அனுப்பணும். ஆனா ஒரு புஸ்தகத்தையோ ஒரு படத்தை பத்தியோ நீங்க யார்ட்டையாவது கொடுத்து இதை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா வாயை தரன்றாங்க, வாயை பார்க்குறாங்க. ரெண்டு பல்லு சுத்த பல்லா இருக்கு, இது வாய் ஃபுல்லா பரவிடும் அப்படின்ட்டு ஒரு சுத்தி எடுத்து வாயவே உடைச்சிருந்தாங்க. இதனாலே நான் கவிதை புஸ்தகத்தை கொடுத்துட்டு நிமிந்து ஒரு 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டேன். அதனாலதான் கவிதை பற்றி வாயை திறக்கிறது இல்லை. இங்க என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, வாயை திறந்தால் உடைச்சிடுறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இணையதள உலகம் இருக்கே, டேஞ்சரோ டேஞ்சர். ஒரு குத்து விளக்கு ஒன்று ஏத்துறது பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த குத்து விளக்கு ஏத்துறதுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். குத்து விளக்கு ஏத்துறதுக்கு எனக்கு சொன்னாங்க. நான் விறுவிறுன்னு போய் குத்து விளக்க செருப்போட ஏத்த போயிட்டேன். போட்டோகிராஃபர்ல கேமரால பார்த்தோன்னே அலர்ட் ஆயிட்டு அது முன்னாடி இப்படி செருப்பெல்லாம் கழட்டி போட்டுட்டு வந்து அந்த குத்து விளக்க ஏத்துறேன். குத்து விளக்க ஏத்த கிட்ட போய் தீப்பிட்டுட்டாங்கன்னா, சார் எதுக்கு சார் செருப்பை கழட்டி போட்டீங்க, செருப்பு போட்டுக்கங்க அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார். ஏங்க சார் உங்களுக்கு தெரியாது சார்,
நான் செருப்பு போட மாட்டேன் சார். அவங்க செருப்பு போட்டு சார் அது எலக்ட்ரிக் குத்து விளக்கு சாக்கு கடிச்சிட போகுது. சரி ஓகே, விதி நம்ம வாழ்க்கையில விளையாடுது அப்படின்ட்டு போய் பக்கத்தில் ஏற்றுறதுக்கு போயிட்டேன். அதை பார்த்தா சுவிட்சை மட்டும் அப்படி அமுக்கினேன். அதை மட்டும் போட்டோ எடுத்து போட்டாங்க. உனக்கு அறிவு இல்லையா? செருப்பை போட்டுக்கிட்டு குத்து விளக்க ஏத்துறையே, எரிகிறது எலக்ட்ரிக் லைட்டா, அதை பார்க்க மாட்டேங்கிறான். குத்து விளக்க மட்டும் தான் பார்க்கிறான். குதிரையில போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு அந்த சைலன்ஸ் ஒரு படம் ஓடிடியில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியாது, சத்தம் கேட்டால் அந்த மிருகம் வந்துடும். இந்த வேர்ல்டு வார்மிங்னால, உலக பொல்யூஷன்னால, சத்தத்தினால அலர்ஜியான சில உயிரினங்கள் தோன்றிடும். அதான் சைலன்ஸ்னு ஒரு படம். அந்த படத்துல சத்தம் கேட்டாலும் எல்லா விலங்குகளும் வந்து தாக்கிடும். அது மாதிரி திடீர்னு ஏதாவது குதிரையில போய்கிட்டே இருக்காங்க ஒரு 100 பேர். திடீர்னு சத்தம் கேட்டா 100 பேர் நம்ம கிட்ட வந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துல இப்படி ஒரு கவிஞர் உயிரோடு இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். இவர் சாதாரண கவிஞர் கிடையாது. ஜெயபாஸ்கரன் அவர்கள் இருக்காரு. நான் சென்னைக்கு வந்த புதிதில் வடபழனியில ஒரு அறையில 300 ரூபாய் வாடகை கொடுத்து நான் தங்கியிருந்த அறையில என் நூலகத்தில் இடம் பிடித்த கவிஞர். காலம் என்னை அவர் கவிதை நூலை வெளியிடுவதற்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மகள் இருந்த வீடு இந்த கவிதை தொகுப்பில் நான் குறித்து வைத்திருந்த ஒரு கவிதையை பச்சையப்பன் இறக்கம் இல்லாமல் பேசிவிட்டார். அதையும் விலாவரியாக சங்க இலக்கியங்களோடு உங்களால் மறக்க முடியாத அளவுக்கு பேசிவிட்டார். மறக்க முடியாத அளவுக்கு பேசிவிட்டார். ஒரு சின்ன சோறு வந்துருச்சு, எந்திரிச்சு உள்ள போயிட்டேன். ஏன்னா பயம் வரும்போது நான் உள்ள போயிருந்தேன். உள்ள போயிட்டு வந்துட்டு சரி இன்னொரு கவிதை இருக்கு, எங்க அதை பேசிடுவாரோன்னு நினைச்சு உட்கார்ந்தேன். அந்த வேலைக்கு இதுதான் கடைசி கவிதை. அப்பாடா. இளம்பரை அவர்களை நான் உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது பார்த்திருக்கேன். அப்ப இருந்து தீவிரமான கவிதை தன் கை குழந்தையோட பார்த்திருக்கேன். இன்னைக்கு அந்த பையன் வளர்ந்து ஆளாகி அங்கிள் உங்க கவிதை புக்கு படிச்சேன்றான். இப்படி தீவிரமாக 20 வருடம் 25 வருடம் கவிதை உலகில் இயங்கிக் கொண்டிருக்கிற அருப்பெரும் கவிஞர்கள், தமிழோடு தொடர்பு இருக்கிற உங்கள் முன்னால் இந்த அரங்கேற்றம் என்பது வெகு சிறப்பு. சிறப்போ சிறப்பு. இந்த கவிதை நூலில் நான் முழுவதுமாக இவரை படித்து விட்டேன். இவர் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டு எங்குமே போக மாட்டேங்கிறார். அவருக்கு வாழ்க்கையில் அது தேவையாக இருக்கிறது. கவிஞன் என்பவன் இந்த பிரபஞ்சத்தோடும் இந்த நாட்டின் மன்னனோடும் பேசக்கூடியவன். ஆனால் இந்த நாட்டில் அவன் அனாதை. இந்த சமூகம் அவனை மதிக்காது. அதனாலதான் பண்டைய காலத்தில் மன்னர்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு கவிஞர் நினைத்தால் எல்லா கதவுகளும் திறந்தன. தெய்வம் அல்லது பிரபஞ்சம் அவன் சொல்வதை கேட்டன. இந்த கவிஞனுக்கும் ஒன்று தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அது வேற ஒன்றுமே அல்ல, ஒரு மரத்தின் நிழல். ஒரு மரத்தின் நிழல் இந்த கவிஞனுக்கு தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை இந்த மாநகரத்தில் வெயிலில் அதிகம் நடந்து அலைந்த கவிஞராக இருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். மரத்தை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த தயவு செய்து இந்த மகள் இருந்த வீட்டை நீங்கள் வாங்குவதோடு இந்த நூலையும் நீங்கள் வாங்கி விடுங்க. இதுவும் ஆகச் சிறந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் ஒரு கவிதையில் நான் இதை மேடையில் வச்சுட்டு போயிருந்தேன். இல்ல மடிச்சுலாம் வச்சிருக்கேன் கவிதை படிக்கிறதுக்கு. இதே மாதிரி 5 புக்கு இங்கே கொண்டு வந்து வைக்கலாமா?
இதே மாதிரி 5 புக்கை வச்சோம். நான் பதறிட்டேன். டக்குனு எந்திரிச்சு எனக்கு தேவையான இந்த கவிதை புக்கை எடுத்து கீழே உட்காந்துட்டேன். அப்படி முதல் மேடை வந்து எனக்கு எவ்வளவு பாருங்க, ஒரு கவிதை படிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். நீங்கள் மாநகரத்தில் அல்லது கிராமத்தில் எங்க வேணாலும் இருங்க, ஆனா ஒரு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு துயரங்க உலகத்தில் எதுவுமே கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஹவுஸ் ஓனர் நம்மள பயங்கரமா சிரிச்சு பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா? அப்புறம் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் எங்க ஷூட்டிங் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அங்கதான் போய் அப்படியா 15ஆம் தேதியிலிருந்து அவங்க பேச்சுவார்த்தையில் ஒரு பயங்கரமான மாற்றம் நிகழும். திடீர்னு ஒரு யோகி மாதிரி மௌனத்தை கடைபிடிப்பாங்க. 19ஆம் தேதி 23ஆம் தேதி நிமிர்ந்து பார்த்துட்டு போவாங்க. 29ஆம் தேதி பேச்சுவார்த்தை கம்ப்ளீட் அந்த பாட்டிடுவாங்க. 3ஆம் தேதி என்ன சார்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. அந்த வாடகை வீட்டில் இருக்கிற அந்த அனுபவத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த வாடகை 1000 ரூபாய், குடிநீருக்கு 50, மின்சாரத்துக்கு மாதாந்திர குத்து மதிப்பாக 200, ஆக மொத்தம் மாதாந்திர குத்து மதிப்பாக 200. அது எப்ப வேணாலும் மாத்துவாங்க. நம்மகிட்டே கேட்காம 59 ஓபன் பண்ணி கழுவிடுவாங்க. நீங்க சிரிக்கிறத பார்த்தா என்னோட சேர்ந்து பல பேர் இந்த அனுபவம் இருக்கு. ஆக மொத்தம் 1280 ரூபாய் தேதி தவறாமல் கொடுத்து வருகிறேன் வீட்டுக்காரனுக்கு. பர்ஃபெக்ட் 2 பெயர், நாள் கடத்தாமல் வாடகை தருவதாக வியந்து என்னை போற்றுகிறான் வீட்டுக்காரன். அந்த வியந்து போற்றுகிறான்றதான் பெருமையான வார்த்தை. அவனிடம் சொல்லிக் கொள்வதில்லை நான். கொடுக்கிற வாடகை உன் வீட்டருகே கூவும் வேப்பமரத்து குயிலுக்காகவும் உனக்கு தெரியாமல் வந்து போகும் காற்றுக்காகவும் என்று. சோ கவிஞருக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஒரு வீடு மட்டும் கிடையாது, வீட்டு பக்கத்துல ஒரு மரம் மட்டும் வேணும். ஒருவேளை நான் இந்த நாட்டின் மன்னனாக இருந்தால் அல்லது ஒரு பெரிய நிலச்சுவாண்டாராக இருந்தால் அவருக்கு நிச்சயம் ஒரு வீடு தருகிறோ இல்லையோ ஒரு மரம் தந்து விடுவேன். சிரிப்பை பத்தி ஒரு கவிதை இருக்காரு. சிரிப்பை பத்தி ஒரு கவிதை இருக்காரு. சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு சிரிப்புண்டார் என்எஸ்கே. ஏன்னா மற்ற விலங்குகள் சிரிக்கிறது கிடையாது, மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான். அந்த சிரிப்புல பல வகைகள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இவர் ஒரு கவிதை சொல்றாரு. மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும், மலரும் புன்னகைக்கும் வெடிக்கும் சிரிப்புக்கும் எதிரியாக இருந்ததில்லை எப்போதும் நான். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். ஆயினும் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் சொல்கிறவருக்கு நிகராக சிரிக்க முடியவில்லை என்னால். சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள் பயங்கரமான ஆளுங்க அவரு. சிரிக்க முடியாதவற்றுக்கெல்லாம் சிரிப்பை எதிர்பார்ப்பவர்கள் கொடிய வன்முறையாளர்களாக காட்சியளிக்கிறார்கள் எனக்கு. போலியாக சிரித்தே தீர வேண்டிய சூழல்களுக்கு பிறகு உண்மையாக சிரிக்கும் வாய்ப்புக்காக நான் ஏங்குவதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள் போலியாக என்னை சிரிக்க வைப்பவர்கள். தனது நகைச்சுவைக்காக தானே சிரித்துக் கொண்டிருப்பவன் எப்போது புரிந்து கொள்வான் நகைச்சுவை என்பது அடுத்தவரோடு தொடர்புடையது என்று. இப்படி இந்த புத்தகத்திலும் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள வரும். நீண்ட இந்த புத்தகத்திலும் அவ்வளவு அற்புதமான கவிதை
குழந்தைகள், இந்த நாட்டு மக்கள் கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்களை போற்ற வேண்டும். இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனையே மௌனம் தான். அந்த மௌனத்தை இந்த கவிஞனுக்காக நீங்கள் கொஞ்சம் தளர்த்த வேண்டும்.